காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் நேற்று ஆளுகிற பாரதிய ஜனதாவினுடைய மோடி அரசுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் அவருடைய பதிவு செய்த பல குற்றச்சாட்டுகளில் முதலாவதாக மகாராஷ்டிரா தேர்தலில் 5 மாதங்களில் சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை விட ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான சந்தேகத்தை எழுப்பிய ராகுல் காந்தி, நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் பகிரங்கமாக கூறியிருந்தோம், மகாராஷ்டிராவினுடைய மக்கள் தொகையை விட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்பது மிக ஆச்சரியமான விடயம் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி, 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கு சதவீதத்தில் திடீரென ஒரு பெரிய ஏற்றம் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தல்களில் எங்கள் கூட்டணி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. அதாவது 288 சட்டமன்ற இடங்களில் 238 இடங்களில் எதிர்பார்க்காத வெற்றியை பாஜக பெற்றதற்கு காரணம் அவர்கள் கள்ள ஓட்டுக்களை அதிகமாக சேகரித்தார்கள் என்பதுதான் ராகுல் காந்தியின் முதல் குற்றச்சாட்டு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதே கூட்டணி வெற்றி பெற்றது. நாங்கள் இதற்கு முன்பு வெற்றி பெற்றோம், சில மாதங்களில் மறுபடியும் பாரதிய ஜனதா அங்கு வெற்றி பெற்றது, என்ன காரணம் என்ற கேள்வியை அவர் எழுதியிருக்கிறார். மாநிலத்தில் 40 லட்சம் போலி வாக்காளர்களை அவர்கள் சேர்த்தார்கள். அதுவும் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு தான் இது நடந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவதாக அவர் வைத்திருப்பது, கர்நாடக மக்களவைத் தேர்தலில் 16 இடங்களை வெல்லும் என்று எல்லோரும் கணித்திருந்தார்கள். ஆனால் காங்கிரசுக்கு வெறும் 9 இடங்கள் மட்டும்தான் கிடைத்தது. கர்நாடகாவில் மகா தேவபுரா தொகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள், மொத்த வாக்காளர்கள் இருப்பதை நாங்கள் ஆய்வில் கண்டறிந்தோம். கர்நாடகா பெங்களூரில் உள்ள மகா தேவபுரா சட்டமன்ற தேர்தலில் 6.5 லட்சம் வாக்குகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்டுள்ளன என்றும் கடும் குற்றச்சாட்டை ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார்.